நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யஸ்ய த்விரத வக்த்ராத்யாஹ பாரிஷத்யாஹ் பரஷ்யதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தம் ஆசிரயே. பெருமானுடைய சேனாபதி ஆழ்வார் விஸ்வக்சேனர். எப்போதும் பூஜை தொடங்கும் போது விஸ்வக்சேன ஆராதனத்தை செய்தால் அனைத்து காரியங்களையும் செவ்வனே அவர் முடித்து கொடுக்கிறார். காலை வேளையில் விஸ்வக்சேனரை வணங்குவோம். சேஷாசனர் என் அவருக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு. பெருமான் அமுது செய்த அனைத்தையும் அந்த பிரசாதத்தையெல்லாம் தான் உண்பவர். உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு என்று பெரியாழ்வாருடைய பாடல். பகவான் உடுத்து கொண்டு களைந்த ஆடை கொடுத்தால் அதை மகாப்பிரசாதமாக நாம் உடுத்து கொள்ளுகிறோம். அவர் உண்ட மிச்சத்தை கொடுத்தால் அதை மகாப்பிரசாதமாக நாம் உண்ணுகிறோம். அவர் சூடி கலந்த பூவை கொடுத்தால் அதை நாம் மகாப்பிரசாதமாக சூடிக்கொள்ளுகிறோம். இதிலெல்லாம் தலைவர் விஸ்வக்சேனர். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் அமுது செய்கிறார். நிறைய பிரசாதங்கள் உண்கிறார். அந்த பிரசாதத்தை எல்லாம் அப்படியே மகாப்பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அந்த உச்சிஷ்டத்தையே சாப்பிடுபவர் தான் சேஷாசனர். அவருக்குத்தான் விஸ்வக்சேனர் என்று திருநாமம். சேஷாசரன் என்று புகழ் பெற்ற அவரை வணங்கி மேற்கொண்டு விதுர நீதியை தொடருவோம். விதுரர் திருதராஷ்டிரனுக்கு எது உன் கூட வரும், எது விட்டே போகும் என்று பிரித்துரைக்கிறார். யாருடைய பாப புண்ணியமான கர்மங்கள், வாசனா, ருச்சி இது இத்தனை விடாமல் தொடர்ந்து வரும். நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் விடாமல் வரும். ஆனால் சேர்த்து வச்ச சொத்தோ புகழோ அதெல்லாம் அத்தத்தோடு சரி. புகழ் இருக்கலாம், நாம் புறப்பட்டு போன பிற்பாடும் இருக்கும். நாம் செய்திருக்கிற நல்ல காரியங்கள் கண்டிப்பாக இந்த பிறவியிலும் புகழ் கொடுக்கும். மேற்கொண்டு பிறவிக்கும் புண்ணியத்தை எடுத்துக்கொண்டு போகலாம். அதற்குத்தான் திருதராஷ்டிரனிடத்தில் சொல்கிறார், உத்ஸ்ருஜ்ய வினிவர்த்தந்தே ஞாதய சுஹிருத சுதாக அபுஷ்பான் அபலான் விருக்ஷான் யதா தாத்த பதத்ரிணஹ அபுஷ்பான் அபலான் விருக்ஷான். ஒரு மரம் முழுக்க புஷ்பம் இருக்குது. அந்த பூவில் இருக்கிற தேன் வண்டுகள்லாம் நிறையா சேமிச்சுட்டே இருக்கும். பூக்கள் தீந்து போடுத்து உதிர்ந்து படுத்துனா மரத்தை மாற்றின்னு போயிடும். அதுக்கப்புறம் அதில் இருக்காது. பழம் இருக்கிற வரைக்கும் குரங்கும் பறவையும் மரத்தை முற்றுகையிடும். பழமத்தனையும் தீந்து படுத்தினால் அப்போ வேற மரத்தை தேடி போயிடும். மரத்தில் புஷ்பம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரத்தை தேடி வருவார். அதில் பழங்கள் காய்த்து பூத்து தொங்குற அளவுக்கு தான் அந்த மரத்தில் இருப்பார். முடிஞ்சு போச்சு, அடுத்தத்தை தேடி போயிடுவார்கள். என்ன, இத்தனை நாள் நான் எவ்வளவு பழம் கொடுத்தேன், அதுக்கு நன்றி உணர்வோடு பழமெல்லாம் தீந்து போன பிற்பாடும் பறவைகளும் குரங்குகளும் எங்கிட்டயே உட்காண்டிருக்கணும் சொல்லி பிரயோஜனமே இல்லை, இருக்காது. பழம் முடிஞ்சு போச்சுன்னா இடம் மாறிடும், பூ விழுந்தாச்சுன்னா இடம் மாறிடும், பூவில் இருக்கிற தேன் தீந்து போச்சுன்னா மாறிடும். அதே போல் நம்ம கிட்ட சிலது இருக்கிற வரைக்கும் தான் வருவார்கள். எல்லாரும் எப்போதும் நம்மோட ஒட்டின்றிருப்பார்கள்னு சொல்ல முடியுமா? உத்ஸ்ருஜ்ய வினிவர்த்தந்தே ஞாதய சுஹிருதா சுதாக. நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், நமக்கு நன்மை விரும்பிகளாக இருக்கட்டும், நம்முடைய பங்காளிகளாக இருக்கட்டும், எல்லாரும் விலகி போடுவா. நல்ல புண்ணியங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும், சொத்து பத்து இருக்கிற வரைக்கும், புண்ணியம் இருக்கிற வரைக்கும், அவர்களுக்கு நம்மால் நன்மை நடக்கும் என்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் இருப்பார்கள். கொண்டாட்டும் குலம் புனைவும் தமருற்றார் விடுநுதியும் ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். கொண்டாட வருவா. பெண் கொடுக்கிறேனேன்னு சொல்லுவார்கள். உனக்கு உறவாச்சே, தூரத்து உறவு, உனக்கு ஞாபகம் இல்லை? நாம் பார்த்து 18 வருஷம் ஆறுது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். எப்படியாவது ஒட்டிக்கொள்ள வருவார்கள். உன்னிடத்தில் பசை இருக்குமானால் அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டால் கிட்டக்க இருக்கிற உறவுக்காரனே இல்லையே, நமக்கு உனக்கும் உறவு இருக்கிறதா தெரியலையே, அது நீராய் எதானு கற்பிச்சுட்டு உறவு சொல்லிக்கிறீரோ என்னமோ, நமக்கும் உமக்கும் ஒன்றும் இல்லை. உடனே தங்க பிள்ளை பொண்ணு எல்லாரையும் விளக்கின்னு போடுவா. யாரெல்லாம் பசை இருக்கிறச்சே வரேங்கிறானோ அதைத்தான் புஷ்பம் இல்லாத மரம், பழம் இல்லாத மரம், ஒரு விலங்கு அதை தேடி வராது, எந்த பறவையும் அதை தேடி வராது. நம்ம உறவுக்காரர்களும் பெறுகிற வரைக்கும் பெற்றுப்பா, நம்மக்கிட்ட புண்ணியம் இருக்கிற வரைக்கும் கூட சேர்ந்து அனுபவிப்பா. நம்ம நிறையா சம்பாதிச்சு அவளுக்கு கொடுக்குற வரைக்கும் பட்டாட்டோப்பமாக வாழ்க்கை வாழ்ந்து அவர்களையும் அதில் சேர்ந்துட்ட வரைக்கும்
நன்னா அனுபவிப்பா. ஆனால் அதுவே இந்த வாழ்க்கை, இந்த தரம், இந்த பணம், இந்த இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பாபச் செயல்களால் வந்திருக்குன்னால், அப்போ சுவாமி பணத்தை பங்கு போடுண்டீளே, வாழ்க்கை தரத்தை பங்கு போடுண்டீளே, வீட்டை பங்கு போடுண்டீளே, இது வந்தது தப்பான வழியிலையாமே, கொஞ்சம் அந்த பாபத்திலையும் பங்கெடுத்துக்கிறீளான்னா விலகியே போயிடுவார்கள். அதுக்கு ஒத்துருமே கிட்டக்க வரமாட்டார்கள். ஆகவே திருத்தராஷ்டிரா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நாட்டை காப்பாற்றி உன் பிள்ளட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பிரயத்தனப்படுறையே, ஆனால் இப்படி செய்தது பாபச் செயல். அந்த பாபத்தில் நீ பங்கெடுத்துக்கிறாயான்னு யாரையானும் புத்தி இருக்கிறவனை கேட்டுப்பார், ஒருத்தரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த பங்கை நீதான் சுமந்தாக வேண்டும். ஏன்னா அது மட்டும் உங்கூடத்தான் வரும். உன் பிள்ளைக்கு நீ வாங்கி கொடுத்தியேங்கிறதுக்காக சரி, அது தப்பான வழியில் வாங்கி கொடுத்தேன், ஆகவே அந்த பாபத்தையும் சேர்த்து பிள்ளை அனுபவிக்கட்டும், போகாது. பிள்ளைக்கு தனி பாப்பம், உனக்கு தனி பாப்பம். ஆகவே புண்ணிய செயல்களில் ஈடுபடுறதுக்கு பார், பாபச் செயல்களில் ஈடுபடாதே. அபுஷ்பான் அபலான் விருக்ஷான் யதா தாத்த பதத்ரிணா. அதைத்தான் ஆழ்வாரே சாதிக்கிறார். நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை கொண்டபெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை. எல்லாம் உறவுக்காரர்கள் மொச்சின்னு இருப்பார். ஏன் இந்த காக்கா வடை கதை எத்தனை நாளாக கேள்விப்பட்டிருக்கோம். வடையை கவிழ்ந்த வரைக்கும் சுற்றி சுற்றி வந்தது, வடையை தூக்கி போட்டுது, அப்புறம் ஒரு காக்கா கிட்டக்க அண்டாது. நம்ம இடத்துல புண்ணியம் இருக்குது, புண்ணியத்தின் பலமாக இவன் ஓஹோன்னு வாழறான், நம்ம அண்டி பழச்சிக்கலாம், எல்லாரும் வருவார்கள். அது இல்லை, பாப்பம்னு பேசிப்பார், ஒத்தருக்கும் உங்ககிட்ட வர பிடிக்காது. ஓ அவனே பாப்பத்தில் திளைக்கிறான், நமக்கு வேற எதுக்கு? அத்யுத்கடைகி புண்ணிய பாபைகி இகைவ பலம் அஷ்ணுதே. இதுக்கு அழகான ஒரு கருத்து இருக்குது. நிறைய பாப்பம், ரொம்ப கொடுமையான பாப்பம் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்க, இங்கேயே அதற்குரிய பலம் கிடச்சிரும். வசந்த புண்ணியம், ரொம்ப உயர்ந்த புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்க, இங்கேயே அதற்குரிய நல்ல பலனும் கிடச்சிரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வசந்த புண்ணியம், ரொம்ப உயர்ந்த புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்க, இங்கேயே அதற்குரிய நல்ல பலனும் கிடச்சிடும். கொடுமையான பாபம் பண்ணியிருந்தாலும் கைமேல் பலன், ரொம்ப உயர்ந்த புண்ணியம் பண்ணியிருந்தாலும் கைமேல் பலன். அப்படி இல்லை, அதை விட குறைச்சல் பாபம், குறைவான புண்ணியம் இப்படி பண்ணியிருந்தோன்னு வச்சுங்க, அப்போ அடுத்தடுத்த பிறவி தள்ளி போய் பயன் கிடைக்கும். உயர்ந்த புண்ணியமாக இருந்தால் இப்போதே பயன். இதனால தான் நம்ம நிறைய சமயம் நொந்துப்போம். நான் நல்லவனா வாழறேன் சுவாமி, ஒன்றும் பணம் காணவே இல்லை, ஒரு பயன் பார்க்கல, கண்ட பயன் இவ்வளவு தான். ஆனால் அதை பார், அவர் என்னமா வாழ்ந்துட்டு இருக்கார் இப்போ என்று சொல்கிறோமோ இல்லையோ, இது இப்போ பண்ணத்தினடக்க இப்போ வாழ்க்கைன்னு வச்சு நடக்கூடாது. நாம் இப்போ நன்னா இருக்கோம் இல்லை இப்போ துன்பப்படுறோம்னால் இது இப்போவே பண்ணத்தினுடைய பலன் அவசியம் இல்லை, இது எப்போவோ பண்ணதாக இருக்கும். எந்த பிறவியில் பண்ணியிருக்கிற புண்ணிய பாபத்தின் பயனும் அடுத்தடுத்தடுத்த பிறவிகளில் வரும். இதுக்கு தான் கீழே சொன்னேன், நாம் ஏன் பாப புண்ணியங்களை பற்றி ஜாகிரதையாக இருக்கணும்னால், இது ஒரு உடற்பயிற்சி போலே, உணவு பழக்கத்தை போலே. அடிக்கடி ரொம்ப ஃபேட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருக்காதே, கொலஸ்ட்ரால் கூடிண்டே போகும். ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதே, நல்லதை நமக்கு எடுத்து சொல்கிறா. இப்போ அந்த ஃபுட்டை சாப்பிட்ட உடனே இப்போவே உடம்பு உதறதா, இப்போவே கொழுப்பு ஏற்படுத்தானா? இப்போ ஒன்றும் இல்லையே. நல்லா 18-20 வயசுக்கு சாப்பிடச்சே இளமை இருக்குது, உடம்பு தாங்க போகிறது, கண்டத்தை சாப்பிட்டுடுறோம். வேண்டாம், குடிக்க வேண்டாம். மது பழக்கம் இருக்கிறவாளுக்கு என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பீள், அப்புறம் அதிகமாகும், அப்புறம் அதிகமாகும், இப்போ தாங்கும், குடல்லாம் தாங்கும், ஈரல்லாம் தாங்கும், எல்லாம் நல்லா இருக்கும். வரிசையாக குடித்து கொண்டு வந்தால் போயிடுமே, வயத்தில் அப்புறம் எது நிற்கும்? இப்போ அதைத்தான் இப்போ பண்ணாதேனால் அவனுக்கு உடனே அது புரியறதில்லை. குடிப்பழக்கம் மிதமிஞ்சி இருக்கிறவாளுக்கு இப்போ நன்னா தானே இருக்குது, குடித்தவுடனே அப்படி மிதக்கிறாப்பில் தானே இருக்குன்னா ஒன்றும் இல்லை. உள்ளே இருக்கிறது எல்லாம் ஈரலும் லிவரும் மிதக்க போகிறது, அப்புறம் அது இப்போ தெரிய போகிறது இல்லை. அப்போ அது 15 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும். அப்போ நன்னா புரியுறது இல்லையோ? 20 வருஷம் கழித்து ஒரு ஆபத்து வருமானால் அந்த ஆபத்து எதனால்? இப்போ நாம் செய்யும் செயலால். தயவுசெய்து நீங்கள் அதைத்தான் தொடர்பு படுத்தி பார்க்கணும். இப்போ நான் செய்யக்கூடிய செயலால் 20 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆபத்து வரும்னா வைத்தியர் சொல்கிறார், பண்ணாதே, தப்பு, விலக்கிக்கோன்னுட்டு. ஆனால் உடனே என் கை மேலே பலன் தெரியலேங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, அப்போ எனக்கு புத்தி கோளாறுன்னு அர்த்தம். ஏன்னா என்னுடைய ஆபத்து அப்போ வரப்போகிறது, வேண்டாம் பண்ணாதே. இப்படி வச்சுங்களேன், நித்தியம் அன்றாடம் படிப்பை படிச்சுடு, தள்ளி தள்ளி பரீட்சைக்கு முதல் நாள் கொண்டு போய் வைக்காதே. அன்னன்னைக்கு ஸ்டடீஸ் என்னவோ அன்னன்னைக்கு படித்து முடிச்சுடு. கடைசியில் கொண்டு போய் வச்சே
குழம்பி போய் இந்த பாடமா அந்த பாடமா எதை படித்தோன்னு தெரியாமல் கடைசியில் படித்ததெல்லாம் பரீட்சை ஹாலில் போய் மறந்து போய் ஆபத்து சொல்கிறார். கேட்டுக்காமல் விளையாட்டு தள்ளி போட்டுன்னு போகிறோம். அப்போ பலன் எப்போ வரும்? இப்போ ஏன் நித்தியம் படிக்க மாட்டேங்கிறோம்? இப்போ ஏன் நித்தியம் குடியில் புத்தி போகிறதுனால் இதன் பலன் உடனே தெரியாது பாருங்க, தள்ளி தெரிய போகிறது இல்லையோ. அதனால தான் இதே போல் சொல்கிறார், தினமும் ஆசனங்கள் பண்ணுங்கோ, உடற்பயிற்சி பண்ணுங்கோ, நன்னா அவங்க 50 வயசு ஆனப்புறம் நன்னா இருப்பீங்கிறார். இப்போ நமக்கு வித்தியாசம் தெரியாது. 20 வயசில் இருக்கிறச்ச பயிற்சி பண்ணாலும் நன்னா வேகம் இருக்குது, ரத்தத்தில் ஓட்டம் இருக்குது, எலும்பு விளையிறது, சொன்னது கேட்கறது, பயிற்சி பண்ணாத இருந்துருவோம். ஆனால் இப்படியே 45-50 வயசு தாண்டச்சே உடற்பயிற்சி பண்ண உடம்புக்கும் பண்ணாத உடம்புக்கும் நன்னா வித்தியாசம் தெரியும். மூச்சு பயிற்சி பண்ணியிருக்கார், பிராணாயாம பயிற்சி நடந்திருக்கு, ஓட்ட பயிற்சி பண்ணியிருக்கார், வஜ்ராசனம் போட்டிருக்கார், பத்மாசனம் போட்டிருக்கார், அர்த்தச்சந்திராசனம் போட்டிருக்காருன்னு சொன்னால் அப்போ நன்னா வஜ்ர தேகம் நன்னா இருப்பா. நன்னா இருக்கிறதுக்கு இது வழி. ஆனால் 15 வயசில் அதை பண்ணினா தான் 55 வயசில் நன்னா இருக்க முடியும். இப்போ பண்ணுறதுக்கு எப்போவோ பலம் இருக்கு பாருங்க. கர்மங்களே இதே கோணத்தில் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தெரியுமா? ஒரு வாழ்க்கைக்குள்ளே இப்போ மது பழக்கம் இருந்தால் 55 வயசுலேயே ஈரல் கெட்டுப்போச்சு. இப்போ புகைப்பிடிக்கிற பழம் இருந்தால் 60 வயசுலேயே எல்லாம் கெட்டுப்போச்சு. இப்போ உடற்பயிற்சி பண்ணேன்னா 50 வயசுக்கு நன்னா இருந்து நானே பார்க்குறேன். அதை விட இப்போ கர்மங்களை பற்றி என்ன வித்தியாசம்னால், இப்போ நான் நல்லது பண்ண 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 அது இந்த பிறவிக்குள்ளே தான் பயன் கொடுக்குங்கிறது இல்லை. அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவின்னு நீண்ட காலத்துக்கு அது நன்மை செய்யும். ஒரு சிறு புண்ணியத்தின் நன்மையை எத்தனையோ நாள் அனுபவிப்போம். அதே போல ஒரு பாபத்தின் தீமையையும் பல பிறவிகள்லையும் அனுபவிக்கலாம். ஆகவே தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்கிறோம். இது எப்படி எக்ஸசைஸை பற்றி ரொம்ப முன்னாடி சொல்கிறாளோ, மது பழக்கத்தை பற்றி ரொம்ப முன்னாடி சொல்கிறாளோ, பிராணாயாமத்தை பற்றி ரொம்ப முன்னாடி சொல்கிறாளோ, என்னைக்கோ வரப்போவதை இன்னைக்கு காக்கணுமே, வருமுன் காத்தல் ரொம்ப நாளாக கேள்விப்படுறோம் இல்லையோ, அந்த விஷயத்தில் தான் பாப்பம்னு ஜாகிரதையாருன்னு சொல்கிறார்கள். நாம் என்ன செயல்களை செய்கிறோமோ ஒன்றும் வீணா போயிடாது, எதுவும் மறக்கப்பட மாட்டாது, அனைத்தும் ஜாகிரதையாக எழுதப்பட்டுத்தான் இருக்கும். சரி, நான் பிறந்திருக்கேனே, இதை எது முடிவு பண்ணும்? இன்ன பிறவி, இன்ன ஒழுக்கம், இன்ன ஆளு, இன்ன பணம், இதில் எது சுவாமி என் கர்மங்கள்லாம் முடிவு பண்ணும்னால், முதல்ல என் பிறவிய கர்மங்கள் தான் முடிவு பண்ணும். அதோட மட்டும் இல்லை, மேலே சொல்கிறார், குல ரூப ஆயு ஸ்ருத வித்த விருத்த மேதசா ஜன்ம பிரதிபத்தியந்தே. இது இத்தனையுமே நம்முடைய கர்மம் முடிவு பண்ணுமா. குலம், எந்த குலத்தில் பிறந்திருக்கிறார், உருவம், எப்படிப்பட்ட உருவத்தோடு இருக்கிறார், ஆயுஷ், ஆயுள், எவ்வளவு ஆயுளோடு இருப்பார், ஸ்ருத, கல்வி கேள்வி படிப்பு இருக்கும், என்ன மாதிரி படித்து எப்படி கேள்விகள் இருப்பார், வித்த, பணம் செல்வம் எப்படி இருக்கும், விருத்த, ஒழுக்கம் ஆச்சாரம் நடத்தை எப்படி இருக்கும், புத்தி எப்படி இருக்கும், இது இத்தனையுமே நம் கர்மங்கள் தான் முடிவு பண்ணுறதுங்கிறார். அப்போ எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணும். மேலே மேலே பிறக்க போகிறோம்னால் நல்ல பிறவி நமக்கு வேண்டாமா? அதை விட்டுட்டு திருத்தராஷ்டிரா நீ இப்படியே தப்பான கர்மங்களை சேர்த்து வச்சிருந்தியானால் நீ எத்தனை பிறவிக்கு பட போறே. ஆனால் அந்த கர்மங்கள் மட்டும் கூடவே வரும். ஜாகிரதையாக இருந்துக்கோ என்ன அவருக்கு உரைக்கிறார். இது இன்று பார்த்தோம்.